இந்த ரோடு போட்டு கிட்டத்தட்ட ஒரு தீபாவளிக்கு முன்னாடி போட்ட ரோடு இது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கால் வலி எல்லாத்துக்கும் மூட்டு வலி இங்க உள்ளவங்களுக்கு. சேர்த்து விட்டு 3-4 மாசமா இந்த ரோடு கிடக்கு. வியாபாரம் பண்றவங்க, பள்ளிக்கூடம் போறவங்க, காக்கரிக்காய் விற்கிறவங்க, பால் விற்கிறவங்க, நல்லா கொஞ்சம் குண்டும் குழியுமா இருந்துச்சு, பேத்து விட்டுட்டாங்க. பேத்து விட்டு 3-4 மாசமா இந்த ரோடு கிடக்கு. இந்த 4 மாசத்துலயும் ஒரு மறுபடியும் வந்து சீர் பண்ணணும் போகணும்னா ஒண்ணுமே செய்யல. 2 தடவை வந்து ஜல்லி மட்டும் கொட்டியிருக்காங்க. பள்ளிக்கூடம் போற புள்ளி வள இந்த பாதையில தான் போகுதுவோ வருதுவோ, நடந்து வருதுவோ. அந்த நடந்து வர புள்ளி ஒன்று சின்ன சின்ன புள்ளிவோ கீழே வந்து மேலே வந்து முட்டி தைச்சிக்கிட்டு போகுதுவோ. இதுக்கு இப்போ 2 நடையும் சொல்லிட்டாங்க ஊர்ல உள்ளவங்க பெரியவங்க. அதுக்கு எந்த ஒரு பதில் இல்லாம இருக்கு. ஆனமலையாகரம் மாரியம்மன் கோயில் தெரு இது. இந்த ரோடு போட்டு கிட்டத்தட்ட ஒரு தீபாவளிக்கு முன்னாடி போட்ட ரோடு இது. அப்படியே கிடக்குது. இதுல போற டயர் கீர் எல்லாமே பஞ்சர் ஆகுது. ஸ்கூல் வேணும், மயிலாடுதுறையில இருக்கிற ஸ்கூல் எல்லா வேணும் இது மேலதான் போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கால் வலி எல்லாத்துக்கும் மூட்டு வலி இங்க உள்ளவங்களுக்கு. இந்த கோயில் வாசல்ல போய் உட்காந்துருப்பேன் நான். அங்க இந்த கோயிலுக்கே போக முடியல, காலு குத்துறது. கொஞ்சம் இது ஓட்டை போட்டு கொடுங்க. பள்ளிக்கூட பசங்க எல்லாம் இது மேலதான் போகுது. வியாபாரம் பண்றவங்க, பள்ளிக்கூடம் போறவங்க, காக்கரிக்காய் விற்கிறவங்க, பால் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த ரோட்ல போறாங்க. இந்தாண்ட அக்கராகரம் இருக்கு, மெயின் ரோடு இருக்கு, இந்த முஸ்லீம் தெரு, இது ஒரு நடுத்தெருவு. எல்லாத்துக்கும் இது ஒரு வசதியா இருக்கு. எங்களுக்காக கிடையாது. என்னால முடியல, நான் ஊட்டப்படுத்திட்டா கூட சரியா போயிடுச்சு. எல்லாரும் நல்லா இதுல போகணும் இல்ல. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நிறைய போகுது.